பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இதுக்கும் அதே தான், எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது. இது வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் இப்போது இனிப்பு சீடை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இப்பொழுது 1 கப் அளவுள்ள அரிசி மாவை எடுத்துக்கொள்ளவும். பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 கப் அளவு வெல்லம், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சம் கிரேட்டட் கோகனட், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. எப்பவுமே இனிப்பு செய்யும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுள்ள தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆகிற அளவுக்கு பாகு எடுத்தால் போதும். ரொம்ப கெட்டியாக எடுக்கக்கூடாது. 1/4 கப் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை பொடியாக 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை பொடியாக நறுக்கி தண்ணி கொச்சோடனே இந்த வெல்லத்தை போட்டு அது கொஞ்சம் திக்கானோடனே, லைட்டாக திக்கானோடனே அதை எடுத்து வடிகட்டி எப்பவும் போல் இந்த 2 மாவையும் லைட்டாக வறுத்துக்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பாகை வடிகட்டி இந்த 2 மாவுலேயும் கலந்து விடணும். அதுக்கப்புறம் நான் எப்படி போன சீடையில் எல்லாமே காட்டணும் அதை மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிரேட்டட் கோகனட் உங்கள் ஊரில் இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தேங்காவை துருவி வெறும் வாணலியில் அதை சிறு தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த மாவை இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் ஃபுல்லாக அந்த பட்டரை போட்டு நல்லா எல்லா பக்கமும் பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி எந்த இடத்துலையும் அந்த கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும் போது வெடிக்கும். இந்த மாதிரி மாவை முதல்ல பட்டர் போட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். வாங்க பாருங்க, இதுதான் இனிப்பு சீடையோட மாவோட பக்குவம். இந்த மாதிரி மாவு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும். நீங்கள் சப்போஸ் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுறாதீங்க. உள்ள தண்ணியை தொட்டு உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்ச பிறகு மாவோட ஈரம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, உப்பு சீடை எப்படி தட்டில் போட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் இந்த சீடையை தண்ணியில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இதுக்கும் அதே தான், எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது. இதுவுமே வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் பார்ச்மெண்ட் ஷீட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஈரம் குறைஞ்ச உடனே நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறேன். நாம் உருட்டி வச்ச மாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திருக்கேன். இதுதான் இனிப்பு சீடை. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதோ நான் சாப்பிட்றேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.